வீட்டில் இருக்க எங்கள் தங்கமையில் தன்னுடைய அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் தனக்கு ஒரு வளைகாப்பு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது, அது சரி, புருஷன் வீட்டிலேருந்து வளைகாப்பு பண்ணியிருக்கணும், இப்போ என்னடானா இந்த பிறந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வளைகாப்பு பண்ணணும்னா நாங்கள் என்ன வானத்துலேருந்து கூரையை பிச்சுக்கிட்ட நம்ம வீட்டில் பணத்தை கொட்டுதுறாங்க? அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எப்படி வளைகாப்பு பண்ண முடியும்? நீ சம்பாதிக்கிற பணம் வீட்டு செலவுக்கும் செலவுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது. இது போக இருக்கிற பணத்தை வச்சு சேமிக்க கூட முடியலை. இதில் கடன்காரங்க தொல்லை வேற. இதில் உனக்கு திரும்ப உன் கடன் வாங்கி நாங்கள் வளைகாப்பை வேற நடத்தணுமா? அதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு நேரடியாகவே பாக்கியம் சொல்ல, அதை கேட்டதுக்கு பிறகு மனசு உடைஞ்சு உட்காந்துருக்காங்க தங்கமயிலும். அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே மாணிக்கமும், ஏன் பாக்கியம் இப்படி பேசுகிறேன்? நம்ம பொண்ணுக்கு நடக்கிற வளைகாப்பு அதை நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லும்போது, ஏய்யா கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா இல்லையாயா? தங்கமயிலுக்கு என்ன வளைகாப்பு நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். வளைகாப்பு நடத்த நம்ம வீட்டில் பணம் எங்கே இருக்குது? இதில் சம்மந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிற்கத்தான் முடியுமா? சுடரே இப்போ தான் அவங்க எதுவுமே வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த வீட்டு ஆளுங்க போய் முன்னாடி நின்று நம்ம மரியாதையை நம்மளே குறைச்சிக்கணுமா? இப்போ தான் கொஞ்சம் நஞ்சம் நமக்கு நல்ல பிறந்த வீட்டில் கிடைக்கவும் செய்து. சுடருக்கெல்லாம் சொல்லவே வேணாயா, அந்த வீட்டில் தடபுடலாம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒத்த மருமக, ஒரே மருமக, மொத்த சொத்துக்கும் பெற்று கொடுக்குற அந்த பிள்ளை தான் வாரிசாகவும் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு அந்த வீட்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அடுத்தடுத்த வேலைக்கெடுக்கு போய் பாரியான்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலோடைய அம்மா பாக்கியம் கிளம்பி உள்ளே போக, மாணிக்கம் இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியோட, நீ எதுக்கும் கவலைப்படாத மயிலு, அப்பா எங்கேயாவது பணத்துக்கு விசாரிச்சு பார்க்குறேன்னு மாணிக்கம் கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் சுடர் கால் பண்ணுறாங்க. அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு எங்கள் சுடர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, சரி அப்போது நாங்கள் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அக்கா ஏன் ஒரு மாதிரி பேசுகிறான்னு எங்கள் சுடர் உடனே தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க முதல்ல சுடர்கிட்ட நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்க அதே வேளையில், அக்காவுக்கு என்னாச்சுமா, அக்கா ஏன் ஒரு மாதிரி பேசினா, அக்கா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளுக்கு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வளைகாப்பு பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. வளைகாப்பு பண்ணணுன்னா 80 ரூபா செலவாகும். 50 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோன்னு சொல்லும்போது, ஏமா அக்கா இந்த நேரத்தில் ஆசைப்படுற விஷயத்த பண்ண வேண்டியதானு சொல்ல, அதுக்கு அவள் புருஷன் வீட்டுக்காரோட போய் சேர்ந்துருந்துருக்கணும். அப்போ என் பேச்சு கேட்காம இப்போ இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா என்னால் எப்படி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியும்? இங்கே பாரு, அதெல்லாம் என்னால் எதையும் பண்ண முடியாது. அதான் அவகிட்ட நேராகவே என்னால் சொல்ல முடிஞ்சதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சுடரும் வருத்தத்தோட ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே தான் அம்மாவையும் திட்டிட்டு தான் ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே சுடர் வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியே வர சரவணனை பார்க்குறாங்க. சரவணன் சுடரை பார்த்து ரொம்ப கோவமாக வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்த உடனே சுடர் வந்துட்டு, மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமான்னு சொல்லிக்கிட்டே இங்கே ஓடி வராங்க. என்ன இப்போது அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு இங்கே சரவணன் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுடர் வந்துட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் குடும்பத்தையே பிடிக்கலை, உங்கள் குடும்பம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை எதுவுமே பிடிக்காம தானே நாங்கள் எல்லோரும் ஒதுங்கியிருக்கோம். பத்தாத்துக்கு எதிர்த்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தினமும் உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கவே எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. இருக்கிற எல்லா டென்ஷனும் எனக்கு இப்போவே வந்துடும் போல் அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் சொல்ல, மாமா நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன புதுசாக கதை சொல்ல போகிற? சொல்லு, அதையும் கேட்குறேன் அப்படின்னு சரவணன் ரொம்ப கோவமாகவே எங்கள் சுடர்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. சுடர் உடனேயே, மாமா என் அக்காவை பற்றி தான் சொல்லும்போது, என்ன உன் அக்காவை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து வாழணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லாமல் போனதுனால தானே நீ இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லி இங்கே சுடரை கேட்க, இல்லை மாமா அக்காவை ஏற்றுக்கோங்க, அக்காவை திரும்ப கூட்டிகிட்டு வந்து வாழுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு முழுக்க எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் மேலேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்தை என்னால் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது மாமா. எனக்கு அது ஒரு விஷயம் இல்லை மாமா, நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. அக்கா இப்போ குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு இங்கே வளைகாப்பு பண்ணணும்னு ஆசை இருக்குது. இதுக்காக அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கேட்டப்போ கூட அவங்க 2 பேரும் அக்கா முகத்தில் அடிக்கிற மாதிரி ரொம்ப திட்டாங்க. பாவம் அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. இந்த சமயத்தில் ஆசைப்படுற விஷயத்த கூட இருந்து பார்த்துக்கணும். அதுக்கு அக்காவுக்கு கொடுப்பனே இல்லை, பெற்றவங்களும் சரியில்லை, கட்டின வீட்லேயும் அவளால் வாழ முடியலை. அவளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமான்னு சொல்லும்போது,
உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் எதையுமே செய்ய பிடிக்காதே. அப்படி இருக்கும்போது உங்கள் அக்காவுடைய வளகாப்பு மட்டும் சரியாக பண்ணிடுவாங்களா என்ன? ஏற்கனவே கல்யாணம் பண்ணவே ஏகப்பட்ட பொய், இதில் வளகாப்பு வேறன்னா அதான் முடியலைன்னு நேராகவே உங்கள் அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க. இதில் நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்னு சரவணன்கிட்ட கேட்குறாங்க. அது சரவணன் வந்து கேட்குறாங்க, இல்லை நான் இந்த வளகாப்பு பண்ணணும்னு நீ ஏதாச்சும் ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எனக்கு இல்லை மாமா, நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. அக்கா பற்றின இன்னொரு உண்மையையும் இல்லை மாமா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேறு. அக்கா பற்றின இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, என்ன விஷயத்தை பற்றி புதுசாக நீயும் குடும்பமும் கதை எழுதியிருக்கீங்க சொல்லு, அதையும் நின்று கேட்டுகிட்டே போகிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, சுடர் வந்துட்டு இது கதை இல்லை மாமா, உண்மைதான். நான் சொல்ல போகிறது இப்போ தான் மாமா, உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லவும் போகிறேன். இந்த விஷயம் இப்போ வரைக்கும் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஏன் எனக்குமே இந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் தெரியாது. கல்யாணத்துக்கு பிறகு தான் இந்த விஷயம் அம்மா அப்பா மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கமயில் அக்கா ஒன்றும் என் கூட பிறந்த அக்கா கிடையாது. எங்கள் அம்மாவும் அப்பாவுக்கும் பிறந்த ஒரே பொண்ணுனா அது நான் மட்டும்தான். ஏன் மாமா, அதுக்கப்புறம் தான் மாமா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. தங்கமயில் அக்காவை ஏன் படிக்க வைக்கல, தங்கமயில் அக்காவுக்கு ஏன் இப்படி ஒரு கல்யாணம், தங்கமயில் அக்கா வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ பெரிய வன்மம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் என்ன படிக்க வச்சாங்க, என்ன ஈஸியாக இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வசதியான வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்றாங்களே தவிர்த்து பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் அவங்க கேட்க போகிறதே இல்லை. தங்கமயில் அக்காவை அவங்க எடுத்து வளர்த்தவங்க மட்டும்தான். மற்றபடி தங்கமயில் அக்காவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ வரைக்கும் அக்காவுடைய ரத்தத்தை உறிஞ்சி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் தங்கமயில் அக்காவை வச்சு இப்போ ஈஸியாக அவங்க வாழ்ந்துட்டுருக்கவும் செய்கிறாங்க. மற்றபடி அவங்க அந்த வீட்டை விட்டு போனதில், அதாவது போனால் வருத்தம் தான். அதனால்தான் இப்போ வரைக்கும் தங்கமயில் அக்கா இருக்கிறது ஏதோ அவங்களுக்கு யூஸாக இருக்கே நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்கன்னு சொல்ல, என்ன புதுசாக கதை விடுறேன்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயிலும், நான் ஒன்றும் புதுசாலாம் உனக்கு கதை விடலை, நான் ஒன்றும் கதையெல்லாம் புதுசாக சொல்லலை மாமா. எனக்கு தெரிஞ்ச இந்த புதுசான நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே சரவணன் அதிர்ந்து போய் சுடரையை பார்க்க, சுடர் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா சொல்லி இங்கே புரிஞ்சுக்கவும் சொல்கிறாங்க. அக்காவுடைய ஆசை என்னன்னு இப்போது அதை புரிஞ்சுக்கோங்க மாமா. அம்மா அப்பாவுடைய சதியில் அக்கா சிக்கிக்கிட்டு இருக்கான். அவளை எப்படியாவது அங்கேருந்து காப்பாற்றுங்க. இப்போ வரைக்கும் அவளுக்கு உண்மை தெரியலை. உண்மை தெரிஞ்சால் அதை இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவளால் அதை ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கும் அது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதனால தான் அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி என்னால் பேசக்கூட முடியலை. மாமா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா எனக்கு வந்துட்டு எப்போதுமே அக்கா தான். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்கா பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு மிஷினாக தான் இப்போ வரைக்கும் அவங்கள பார்க்குறாங்க. அக்கா மேலே உண்மையான பாசம்லாம் எதுவுமே கிடையாது மாமா. அவங்க மூலமாக ஏதாவது வசதியான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம்னு நினச்சி தான் இவ்வளோ பொய்யை சொல்லி அக்காவை கட்டாயப்படுத்தி இந்த பொய்யை சொல்ல வச்சு கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. அக்காவும் அம்மா தானே, அம்மா சொல்கிற மாதிரி வாழ்ந்துப்போம், அம்மா சொல்கிற மாதிரி இருந்துப்போன்னு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்பி 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 இப்போ இந்த நிலைமையில வந்து இருக்கா மாமா. தயவு செஞ்சு அவள் ஆசைப்பட்டது ஏதாவது செய்யுங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் இதை கேட்டதும், நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்லும்போது, அப்படின்னா இதை ஒரு நிமிஷம் பாருங்க மாமான்னு தாங்கிட்ட இருக்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. எப்போ அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்த நான் கேட்டேனோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டிலேருந்து என்னுடைய பொருளெல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் இந்த ஃபோட்டோவை அம்மா அப்பாவும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது தங்கமயில் கண்ணுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு அதை எடுத்து வைக்கவும் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு தான் அதை நான் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரவும் செஞ்சேன், அதை பார்க்கவும் செஞ்சேன். இதுதான் தங்கமயில் அக்காவுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டவும் செய்கிறாங்க. ஏன் இங்கே தங்கமயில் அக்கா எப்படி வந்தாங்க, எதனால் வந்தாங்க, இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க குடும்பத்தோட அவங்க சேர்ந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா நான் இன்னும் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு சுடர் அங்கேருந்து போக அதை சரவணன் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியாக போகவும் செய்கிறாங்க. தங்கமயில் ஏற்கனவே மனசு சரியில்லாமல் கோவிலுக்கு போக, அதே கோவிலில் இங்கே நிறைய ஏழை பெண்களுக்கு இங்கே வளைகாப்பு பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலும் தனக்கும் வளைகாப்பு பண்ணணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தது. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கடவுளை பார்த்து வேண்டியபடி இருக்க, உனக்கு எத்தனை மாதமானு சொல்லி
சொல்லி கேட்க 7 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு வளகாப்பு பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு 2-3 பெண்களோட சேர்ந்து எங்கள் தங்கமயிலுக்கும் வளகாப்பெல்லாம் பண்ணுறாங்க. தங்கமயில் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இந்த வளகாப்பு ஏற்பாடு பண்ணதே சரவணன் தான். தங்கமயிலுக்கு நேரடியாக போகிறதுக்கும் மனசு கஷ்டம் இருந்தாலும் அவள் பண்ண வேலைகளை சொன்ன பொய்கள் இது எதையுமே ஏற்றுக்க முடியலை சரவணனால். அதே சமயத்தில் சுட சொன்ன விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது தங்கமயிலுக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய உண்மை அங்கே மறைஞ்சிருக்குன்றா. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்க தான் செய்யணும்னு எங்கள் சரவணன் யோசிச்சபடி இங்கே தான் குழந்தைக்காகவும் மயிலுடைய ஒரு சின்ன சந்தோஷத்துக்காகவும் வளைகாப்பை ஏற்பாடு பண்ணி நடத்தவும் செய்கிறாங்க. சுடருக்கு அடுத்த நிமிஷமே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சுடர் இதை கேட்டு என்னக்கா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாண்டி இப்போ தான் எனக்கு கை நிறைய வளையல் போட்டு இந்த கோவிலுக்கு வந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட எனக்கு வளைகாப்பு நடந்தது. என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுடரு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட சுடருக்கும் மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க தான் செய்தேன். அப்போ தான் சரவணன் இந்த கையில் ஃபோட்டோ வச்சுட்டு வெளியே நிற்கும் போது, அண்ணா என்னென்ன என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே செந்திலும் கதிரும் வந்து கேட்குறாங்க. இல்லைடா இந்த ஃபோட்டோ எதுனா யாருன்னு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைடா அது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா நம்ம குடும்பத்துக்கு இனி தெரிஞ்சவங்களா தானே வரப்போகிறாங்க அப்படின்னு அங்கே செந்திலும் சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே இது அந்த கதிரேசன் குடும்ப ஃபோட்டோ. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு விசாரித்தது மட்டும் இல்லாமல் இவன் பேசுகிறது ரொம்ப கிழமை மாதிரி பேசினானே. அதுவும் இல்லாமல் இவன் கூடலாம் அரசியலாக வாழ முடியுமான்னு நினச்சி நாங்கள் ரொம்ப யோசனை பண்ணோம். சரி இருந்தாலும் ஒரு தடவை அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிப்புன்னு சொல்லி தான் அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போகவும் செஞ்சோம். அப்போ தானே இந்த ஃபோட்டோவை நாங்கள் அவங்க வீட்லேயும் பார்த்தோம். அக்கம் பக்கத்தில் விசாரித்தது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தான் போனோம். அப்போ தான் இந்த ஃபோட்டோவை பார்த்தோம். ஆமாம் நீ என்ன அவங்க குடும்ப ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, டே அது வந்து அப்படின்னு தயங்கியபடி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே மீனாவும் ராஜியும் உள்ளே கூப்பிட்டதும் கதிரும் செந்திலும் உள்ளே போக கையில் ஃபோட்டோ வச்சபடி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் சரவணனும். அப்போது இங்கே தங்கமயில் குடும்ப ஃபோட்டோ இதுன்னா அப்போது தங்கமயில் எப்படி இங்கே பாக்கியம் வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தங்கமயில் எப்படி அங்கே போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இங்கே சரவணனுக்கு அதிர்ச்சியும் இருக்குது. இதை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுன்ற ஒரு முடிவை சரவணன் எடுக்கவும் செய்கிறாங்க.